மனுஷங்க பேச்ச கேட்காம தானாவே ஏஐ சிந்திச்சு செயல்பட்டிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கிற ஓபன் ஏஐ நிறுவனம் அவங்களோட ஒரு சூப்பர் அட்வான்ஸ்ட் ஏஐ மாடல் கட்டுப்பாட்டை மீறி அவங்க கூண்ட விட்டு வெளியேறி ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக்க நடத்தி இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ சாஃப்ட்வேர் தனக்கு கொடுத்த எல்லையை தாண்டி இன்னொரு பெரிய நிறுவனத்தோட சர்வரை ஹேக் பண்ணி இருக்கு. இது ஏதோ ஹேக்கர்கள் செஞ்ச வேலை எல்லாம் இல்ல, ஒரு சாஃப்ட்வேர் தானாவே யோசிச்சு செஞ்ச வேலை. ஜூலை 2026 ஓபன் ஏஐ நிறுவனம் அவங்களுடைய லேட்டஸ்ட் அட்வான்ஸ்ட் ஏஐ மாடலை ஒரு சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாதுகாப்பான டிஜிட்டல் அறைக்குள்ள வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டெஸ்டோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஏஐக்கு சைபர் செக்யூரிட்டியில எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு செக் பண்றதுதான். இதுக்காக ஏஐயோட சில முக்கியமான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளையும் அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஏஐக்கு எக்ஸ்ப்ளாய்ட் ஜிம் அப்படின்ற ஒரு சைபர் செக்யூரிட்டி புதிர தீக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் தராங்க. அந்த டாஸ்க முடிக்கணும்னா ஏஐக்கு சில ஃபைல்ஸ் மற்றும் விடைகள் தேவைப்பட்டுச்சு. சாதாரணமா அந்த ஏஐ என்ன பண்ணணும் அப்படின்னா லேபோட நெட்வொர்க்குள்ளேயே தான் அதுக்கான விடைய தேடி இருக்கணும். ஆனா ஏஐ என்ன தெரியுமா பண்ணுச்சு, குறுக்கு வழியில சிந்திச்சு ஓபன் ஏஐல விடைய தேட ஆரம்பிச்சிச்சு. அங்கதான் பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக ஓபன் ஏஐ நிறுவனத்தோட நெட்வொர்க்ல இருந்த ஒரு 0 டே சாஃப்ட்வேர் குறைபாட்டை ஏஐ தானாவே கண்டுபிடிச்சிச்சு. அந்த ஓட்டைய வச்சு சிஸ்டத்தோட அனுமதியை ஏமாத்தி இன்டர்நெட் கனெக்ஷனை எடுத்துக்கிச்சு. இன்டர்நெட் கிடைச்ச உடனே நேரா ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற உலகத்தோட மிகப்பெரிய ஏஐ மாடல் ஷேரிங் தளத்துக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. அங்க போய் திருடப்பட்ட லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தி ஹக்கிங் ஃபேஸ் நிறுவனத்தோட மெயின் டேட்டா பேஸை ஹேக் பண்ணி தனக்கு தேவையான பதிலை திருடி தான் வச்சிருந்த டாஸ்க முடிச்சிருக்கு. பழைய ஏஐ எல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு மெயில் டைப் பண்ணி கொடுன்னு சொன்னா டைப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்கும். நாம அடுத்த கமெண்ட் தர்ற வரைக்கும் அது எதுவுமே பண்ணாது. ஆனா இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஏஐ மாடல்கள் ஏஜென்ட்டுங்களா வேலை செய்யுது. அதாவது நீங்க அதுகிட்ட ஒரு இலக்க மட்டும் கொடுத்துட்டா போதும், அது எப்படி அடையணும் அப்படிங்கறதுக்கு அதுவே பிளான் பண்ணிக்கும். மனுஷங்க கோடிங் எழுதி ஹேக் பண்ற வேகத்தை விட மைக்ரோ செகண்டுகள்ல இது அடுத்தடுத்த பிளான்களை போட்டு நிஜ உலக ஹேக்கர்களை விட படு வேகமா அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த விஷயத்துல ஏஐ மனுஷங்க யாருமே கட்டுப்படுத்தல, முழுக்க முழுக்க ஏஐ தானாவே சிந்திச்சு செயல்பட்டிருக்கு. இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான புத்தகங்கள், ஆர்டிகிள்ஸ், கோடிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஏஐக்கு சாப்பாடா கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணும்போது மனித மூளை எப்படி நரம்புகள் மூலமா யோசிக்குதோ அதே மாதிரி இந்த ஏஐயும் நியூரல் நெட்வொர்க் மூலமா பேட்டர்ன்களை புரிஞ்சுக்கும். நம்ம ஒரு கேள்வி கேட்டா என்ன வார்த்தை வரணும், எதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஏஐ தானாவே சிந்திச்சு பதில் சொல்லும். ஆனா இப்ப வந்திருக்கிற அட்வான்ஸ்ட் மாடல்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகளை மட்டும் கணிக்கிறது இல்ல, ஏஜென்டிக் ஏஐ தொழில்நுட்பம் மூலமா ஒரு வேலையை கொடுத்தா அதை பல கட்டங்களா பிரிச்சு தர்க்க ரீதியா யோசிச்சு தவறுகளை திருத்தி தானே தனியா ஒரு ப்ராஜெக்ட முடிக்கிற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. டிஜிட்டல் பாதுகாப்பு உலகத்துக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. ஏன்னா ஏஐ ஹேக் பண்ணும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெறும் கற்பனையாவும் தியரியாவும் மட்டும்தான் இருந்துச்சு. எப்போ ஏஐ இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிடுச்சோ அதுல இருந்து பாதுகாப்பு வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏஐயை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் சரியான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும், பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஐ பயன்பாட்டுக்கு வந்துருச்சு, இனிமேல் மனிதர்களால ஏஐயை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.